உங்களுக்கு பேக் பெயின் வராமல் தடுக்கணுமா, இல்லை பேக் பெயின் இருந்தால் என்ன டிப்ஸ் வேணுமா, நான் இப்போ சொல்ல போகிற எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள், சூப்பராக வந்துடலாம். பேக் பெயின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொசிஷனில் எப்பொழுதுமே நம்ம வந்து பெட்டு யூஸ் பண்ணாமல் நூல் கட்டிலோ ஒயர் கட்டிலோ இல்லை மெத்தையிலோ படுக்காமல் சமமான ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு பெட்ஷீட்டோ பாயோ போட்டு இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக படுத்துருந்தோம்னா நமக்கு பேக் பெயின்லேருந்து நல்லா வலி குறையுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டிக்காலு கீழே 2 தலாவணி வச்சுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம்னா இன்னும் பேக் பெயின் நல்லா வலி குறையும். தெரியுதுங்களா? இது வந்து ஸ்ட்ரைட்டாக படுத்துருக்காங்க. முட்டிக்கு கீழே முழங்கால் முட்டி நீ ஜாயிண்ட் கீழே 2 தலாவணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் காலை நீட்டி படுத்தோம்னா இன்னும் பேக் பெயினுக்கோ இல்லை டிஸ்க் ப்ராப்ளத்துக்கோ நல்லபடியாக ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், வலி நிவாரணம் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப வலி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சேரில் காலை நல்லா மேலே முட்டிக்கால்லேருந்து பாதம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி இடுப்பும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி பொசிஷனில் படுத்து ரெஸ்ட் எடுத்தாவே முக்கால்வாசி நேரம் பேக் பெயின் நல்லபடியாக குறையும். இது 90-90, அதாவது ஹிப் ஜாயிண்ட் 90 டிகிரி ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கணும், நீ ஜாயிண்ட் 90 டிகிரி ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் கம்ப்ளீட்டாக பேக்கில் எந்த பெயின் வந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல வலி நிவாரணம் கிடைக்கும். ஸ்லோவாக முழங்கால் முட்டியை வந்து நெஞ்சில் நல்லா டச் பண்ணுற அளவுக்கு பொறுமையாக மடக்கி நீ வந்து செஸ்ட்டு கொண்டு போகணும். இதான் நீ டு செஸ்ட் பொசிஷன் சொல்லுவோம். ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் 1 2 3 10 வரைக்கும் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கணும். இது போல் நல்லா முட்டியை வந்து நெஞ்சு மேலே நீ டு செஸ்ட் பொசிஷன் வச்சுக்கிட்டு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 to 20 டைம்ஸ் பண்ணால் நல்லது. லைட்டாக படுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பாடியை அப்படியே மேலே கொண்டு வரோம். ஸோ நல்லா முதுகுல தசைகள் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி நிற்கணும். இது வந்து 1 2 3 4 5 10 கவுண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்லோவாக கொண்டு போய் கீழே வச்சுக்கணும். இது ஒரு கவுண்ட்டு. இது மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு டைமில் 10 to 20 டைம்ஸ் பண்ணால் நல்லா முதுகுக்கு போகிற மசில்ஸுக்கு நல்லா பிளட் சப்ளை நல்லா போகும், ஸ்ட்ரெச் ஆகும், வலி நிவாரணம் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா பேக் பெயினுக்கு கேட் அண்ட் கேமல் ஸ்ட்ரெச்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரி பண்ணுவார். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வந்து நல்லா நம்ம வந்து தோள்பட்டை நல்லா மேலே தூக்கணும். அந்த பாடி நடு முதுகு நல்லா கீழே வில்லு மாதிரி வளைஞ்சு கீழே வரணும். இது வந்து கேட் பொசிஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கேமல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆப்போசிட்டாக மேலே வந்து செஸ்ட் அந்த முதுகெலும் நடு முதுகெலும் மேலே போகணும். கேமல் மாதிரி தலை கீழே குனியணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் வந்து குறைஞ்சது ஒரு அந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் ஹோல்டு பண்ணணும். ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு கை, அதாவது அந்த ஆப்போசிட் கை இந்த ஆப்போசிட் கால் நல்லா மேலே தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணணும். மிச்சம் 2 இருக்கிற கையிலையும் கால்லையும் நிற்கணும். இது ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். திருப்பி ஆப்போசிட்டாக. ஸோ இந்த கை நல்லா நீட்டணும். அந்த கால் ஆப்போசிட் கால் ரைட் ஹேண்டு ஆர் லெஃப்ட் லெக்கு ஆர் லெஃப்ட் ஹேண்டு ஆர் ரைட் லெக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அவர் வந்து வலது கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறாரு, இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணுறாரு. சிமிலர்லி லெஃப்ட் அப்பர் லிம் அண்ட் ரைட் லோவர் லிம் ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கணும். பேக் பெயின் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரெச்சும் பண்ணுங்கள், நல்லா வலி நிவாரணம் கிடைக்கும். ஸ்லோலி நல்லா மேலே அண்ணாந்து பார்க்கணும். ஒரு 10 செகண்ட் வச்சுக்கணும். திருப்பி ஸ்லோலி நல்லா கீழே நல்லா நம்ம வந்து செஸ்ட்டு நீல பட்டு நல்லா தரையில் வரைக்கும் கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுக்கணும். திருப்பி அகைன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். நல்லா கீழே நல்லா இந்த பொசிஷனில் உட்காரணும். இப்படி உட்காந்தோம்னா நல்லா நமக்கு வந்து முதுகுல கையெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், நல்ல வலி நிவாரணம் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த லோ பேக் பெயினுக்கு முக்கியமான எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பெல்விஸை அப்படியே நம்ம மேலே தூக்குறோம். பெல்விஸ் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா தரையிலேருந்து இந்த இடுப்பு அப்படியே நம்ம பெல்விஸ் அப்படியே ஃபுல்லாக மேலே தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம். ரிலாக்ஸ், கீழே வச்சுக்கிறோம். திருப்பி அதே மாதிரி தூக்குறோம்.
ஸ்லோலி லிஃப்ட் பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணி டைட்டாக ஒரு 1 2 3 10 செகண்ட்ஸ் பிடிச்சிக்கணும். ரிலாக்ஸ். ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப நம்ம முதுகில் இருக்கக்கூடிய வலிகள் ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் முதுகில் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆயிரும். ஸோ வலி நிவாரணம் கிடைக்கும்.